ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நீட் 2026க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஆக்சுவலாக இது ஒரு டென்டேட்டிவான மெஷர் தான். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட் ரேஞ்சு, ஒரு மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான், பட் அதுக்கான டைம் கன்சப்ஷன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பயாலஜி பொறுத்த வரைக்குமே லாட்ஸ் ஆஃப் அசஸ் அண்ட் ரீஷன் கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சு. லென்த்தி கொஷின்ஸு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஞ்சம் நிறையவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் நாங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸில் அட்டன் பண்ண கொஷின்ஸை விட இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்களே கொஞ்சம் சிரமப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக கொஞ்சம் உள்வாங்கி படிக்கணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு 10லேருந்து 20 மார்க் அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். பட் அதை விட ஓரளவுக்கு ஈஸியாக வந்துட்டால் கூட இந்த ஒரு மார்க் டிஃப்ரென்ஸை நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ போர்டு எக்ஸாம் படிக்கிறோன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தம்பி ஸ்கோர் எடுப்பேன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனால் நான் ஒரு 600க்கு ஒரு 500க்கு மேலே எடுத்துருவோண்ணா அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அது நமக்கு ஒரு டார்கெட், அந்த 500ன்ற ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் ஒரு கம்யூனிட்டிக்கும் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட் கீழே போகக்கூடாதுன்னு யோசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு ஓரளவுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது இது ஒரு டென்டேட்டிவான மெஷர் தான். இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கட் ஆஃபை டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஓசிக்கு ஒரு 565 to 600 எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஸ்கோர் மாதிரி இருக்கலாம். ஏன்னா பயாலஜி திரும்பவும் இந்த வருஷம் டஃப்பாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதாவது பயாலஜி இது டஃப், ஓரளவுக்கு மைல்டு டு மாட்ரேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மாட்ரேட் டு டஃப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஃபிசிக்ஸ் போன வருஷம் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கட் ஆஃப் பார்ப்போம். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 565லேருந்து 600 எடுத்தால் ஓரளவுக்கு ஒரு சேஃப் ரேஞ்ச் கொண்டு வந்துடலாம். நம்ம பிசிக்கு பார்த்தீங்கன்னா 537 to 570, அதாவது லாஸ்ட் வருஷத்தை விட ஒரு 30 மார்க்ஸ் 20 to 30 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக கேட்டாலுமே அவ்வளோ மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டு எம்பிசிடிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 526லேருந்து 564 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோர். பிசிஎம் கம்யூனிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 532லேருந்து 567 வரைக்கும் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். எஸ்சி கம்யூனிட்டி 461லேருந்து 485 ஒரு சேஃப் ஸ்கோராக இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா 420லேருந்து 445 வரைக்கும் நம்ம ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக இந்த வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா 425லேருந்து 449 வரைக்கும் இந்த வருஷத்துக்கான சேஃபஸ்ட் ஸ்கோராக கன்சிடர் பண்ணி நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம ஏன் இந்த நேரத்தில் இந்த ஒரு டார்கெட் வீடியோவை போட்டோன்னா, அதாவது கட் ஆஃப் வீடியோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டோன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குழப்பத்திலே படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எவ்வளோ எடுத்தாலும் நமக்கு சீட்டு கிடைக்குன்ற ஒரு மனநிலையில் ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம இவ்வளோ தான் எடுத்தாலும் ஒரு சீட்டு கிடைக்குன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. லைக் இப்போ அந்த மைண்ட் செட்லாம் உடச்சிட்டு நமக்கு ஒரு கோல், நம்ம இப்போ இது சும்மா ஒரு பார்டர் லைன் ரேஞ்சு தான், பட் நம்ம இதை நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. அதாவது நம்ம எடுக்கிற மார்க்கு நம்ம மேக்ஸிமமாக ஒரு மார்க் சொல்லியிருக்கோன்னா அதை விட 30-40 மார்க் கூட சேர்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற வைராக்கியத்தோடு படிங்க. நீங்கள் 720க்கு 720 எடுத்தாலுமே சந்தோஷம்தான், பிரச்சனை கிடையாது. ஸோ கட் ஆஃப் நீங்கள் எடுக்கிறது, நீங்கள் உங்களோட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அந்த ரேங்க் பேசிஸில் தான் கட் ஆஃப் டிசைட் ஆகும். ஸோ இது ஒரு டென்டேட்டிவான ஒரு இதுதான். அதாவது பசங்களுக்கான அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென்டேட்டிவான மெஷர். நம்ம கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே இந்த கட் ஆஃபையும் அந்த கட் ஆஃபையும் ஒப்பிட்டு ஒரு வீடியோ போடுவேன், நம்ம அதில் பார்க்கலாம். நம்ம நம்மளோட அக்யூரசி, நான் ஒரு 5 இயர்ஸாக, அதாவது ஒரு 2019லேருந்து இந்த மாதிரி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறேன். பட் நான் ஆஃப்லைனில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஆன்லைனில் இறங்கியிருக்கேன். லைக் அப்போவெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். என்னோடய கட் ஆஃப் எப்போ மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா 2024 பேட்சில் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏன்னா அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. ஸோ எல்லாராலையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஈஸியாக எல்லாருமே பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்களோ இல்லையா, பயாலஜி படித்து 360 எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபிசிக்ஸில் டஃப் வச்ச உடனே எல்லாருமே திணற ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் படித்தவனுக்கு மட்டும் தான் அங்கே கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் எடுத்து சீட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கேட்குற டஃப்பை இந்த வருஷம் பயாலஜியில் டஃப் வரும்னு நல்லா வேண்டிக்கோங்க. பயாலஜியில் டஃப் வந்தால் மட்டும்தான் கட் ஆஃப் கம்மியாகும். ஃபிசிக்ஸில் வந்தால் எந்த வித மாற்றமும் இருக்காது. 2025 மாதிரியும் கட் ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் பேப்பர் இந்த வருஷமும் மைல்டு டு, அதாவது மாடரேட் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் பயாலஜி.
ப்ளீஸ் டோன்ட் வரி, அதை நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போயும் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.